வச்சு தான் விளையாடுறதுக்கு ஸ்குவாடை வச்சு இந்த வாட்டி விளையாடுவோன்ட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அது பார்த்தா ஸ்குவாடை வச்சு அடித்தோம் பின்னாடி சட்டு சட்டுன்னு தண்ணி விடுறான். எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. சட்டு சட்டுன்னு வீசுனே பார்க்கணும். ஒரு டைலாக் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஓரளவுக்கு மேலே நம்ம கிட்ட பேசவே கிடையாது. ஒன்லி வீச்சுதே அப்படின்ட்டு வீசியாச்சு. இப்போ கீழே ஒருத்தர் இருந்தான். அவன்கிட்ட பஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுவான்ட்டு பஞ்சு சரியான பஞ்சு கொடுத்தேன். ஆனாலும் நம்மளுக்கும் பின்னாடி தள்ளுறாங்க, அவங்கள பின்னாடி தள்ள முடியறதில்லை. நம்ம எந்த இடத்துல ஓடிச்சு விட்டேன். அதுக்கடுத்து நம்ம அங்கிட்டு திரும்பி பார்த்தப்ப அங்கிட்டு ஒருத்தர் இருந்தான். அவன்கிட்ட ஸ்வாடு போட்டுருவான் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த இது யூஸ் இருக்குல்ல, அது வந்து எதுக்குன்னா அது பேர்னது ரஷ்ஷான இடம் இருக்கும்ல, அதாவது 2-3 பேர் நம்மளை ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுவாங்கல்ல, அதை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்கன்னா பறந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பறந்து போய் எஸ்கேப் ஆகி முதுகுக்கு பின்னாடி போய் அடிக்கலாம். அதுதான் இதோடது. அதோட நம்ம 101 லெவல் கிட்ட போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய லெவல் இருக்குங்க. அந்த லெவலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, தரமாக இருக்கும். இந்த லெவல் இந்த பார்ட்டில்னாச்சும் நம்ம 11th லெவலை முடிக்கிறோம், 12th லெவலையும் சேர்த்து முடிக்கிறோம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். வாங்க சரி, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கடுத்து ரோப்ளாக்ஸில் என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் பாக்ஸுக்கு சொல்லுங்கள். நான் உங்களோட டைம் கிடச்சிங்கன்னா அந்த இதையும் போடுறேன். இங்கிட்ட வந்து பார்த்தா இங்கே ஒரு பொம்மை மூஞ்சி வாங்கியிருந்தேன். எதுக்கு இருக்காருல்ல, இவனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்து கிட்ட அதுக்கடுத்து கிட்ட போயிட்டு கிளிக் பண்ணேன். என்னன்னா கேட்டியா, அதனால தான் நெவர் ரிமைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து இங்கே கப்பல் வாங்கி அந்த ஐலாண்டுக்கு போனால் தான் அந்த 100வது லெவல். அப்படின்னா பாருங்க, கப்பலுக்கு 1000 ரூபாயா, 3000 ரூபாய்க்கு பெரிய கப்பலாம் கேட்டிங்களா. இது வந்து இது சாதா ஸ்குவாடு. இது எப்படி வீசுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க, பார்த்தீங்களா. இது ஆனால் எனக்கு பிடிக்காது. இந்த இதில் யூஸ் கொடுத்து பார்ப்போம். வாடா வாடா, யூஸ் கொடுப்போமா. சரி, இவனை இதை வச்சு அட்டாக் பண்ணி பார்ப்போம். பாருங்களேன், இவ்வளோ கம்மியாக தான் இது போகுது அவனுக்கு. அதனால இந்த ஸ்குவாடை எனக்கு பிடிக்காது. அந்த கட்டான இருக்கும்ல முதுகில் வச்சுருப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2தையும் காசு இருந்துச்சுன்னு வாங்கி வச்சுட்டேன். அந்த 10 லெவல்லே இவனையும் முடிச்சாச்சு. கட்டான மாற்றி வந்துட்டேன். கிளிப்பு கொடுக்கணும், கொடுத்தாச்சா, கொடுக்காம வச்சுருக்கேன், கொடுத்தாச்சு. இப்போ கையில் கட்டான எடுக்கணும். இருக்கட்டும். இந்ததே எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. இந்த பெரிய பாக்ஸ் நிறையா பேர் போட்டுக்கல, இருந்தது அதை எடுக்க தான் முடியலை. நம்ம 160 அந்த இதில் இருக்கும். மற்ற எல்லாருமே நம்மளை விட அதிகமாக தான் வச்சுருக்காங்க. நம்மளை விட அதிகமாக இருக்காங்க. நம்ம புதுசாக எங்கள் கேமுக்கு, அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம். உங்களுக்கு ஸ்குவிட் கேம் நான் போன வாட்டி போட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் யாரும் கமெண்டே பண்ணல, அதனால தான் கேட்குறேன். யாராவது பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் போட்டு விடுங்க. அப்படின்னா தான் அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா யாருமே போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அடுத்த வீடியோவில் ரோப்ளாக்ஸில் என்ன போடலான்னு பார்ப்போம். நீங்கள் கமெண்டில் சொல்கிறது தான். அடிக்கடி இந்த போர்டிலேருந்து ஏதாவது வந்துடும். போர்டு இங்கே புயல் பெட்டி போடா போடா, ஓடுறா காசு இப்படிதான் நானே சேர்த்துட்டு இருக்கேன். அடிக்கடிக்கு 40 45 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு இங்கே எதுவும் இல்லை. என்ன பக் ஆயிடுச்சா? இல்லை, நல்ல வேலை. அந்த கதவு கிட்ட மட்டும்தான் இருக்கும் போல. ஓடுற கைக்குள்ள கேட்டிங்களா எப்படி அந்த இது ரஷ்ஷு சரியா இருந்துச்சுல. எனக்கே ஆனால் கைஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் இது விளாண்டுக்கிட்டு இருக்கப்பே நாமளாம் இப்படி விளாட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
போடு குத்து 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 அடி 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 போடு பறக்க விட்றா. நம்மளும் பறக்க விட்றாங்க. நீ நேரத்தில் முடிச்சாச்சு 44 ரூபா இந்ததுக்கு 41 பேர் இது வரைக்கும் முடிச்சிருவோமா? இந்த இன்னும் கொஞ்சம் ஒருத்தனை அடிச்சா கூட ஒருத்தனை அடிச்சான்னு தெரியல 3 பேர் அடிக்கலாம். 3 பேர் அடிச்சோம்னா நம்மளுக்கு 12th லெவல் போயிடும். கடலுக்குள்ள முங்கலான்னு நினைக்கிறேன். வாங்க கடலுக்குள்ள போமா? நான் உங்ககிட்ட வாங்க மாட்டேன்டா, கடலுக்குள்ள தான்டா. கத்தி ஏறுவோம் இப்ப. ஒரு வீசு யூஸ் பண்ணுறா. யூஸ் 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 கேட்ட மட்டும் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யூஸ் கொடுத்தான். போடு பறந்தோம் பார்த்தீங்களா கடலுக்குள்ளேயே. அதுதான் ஹைலைட்டு. போடா போடா போடா. அந்த கருப்பு இதில் ஏறிடுறான். ஜம்ப் போடு 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 ஜம்ப். ஓடியாடி விளையாடு ஓடியாடி விளையாடு. சரி புயல் பெட்டி பார்த்துட்டேன். நான் உன்னை பார்த்துட்டேன். 277 ரூபா கிடச்சிருக்கு இதில். இந்த இடத்துல இன்னும் இல்லை, காலியாக போச்சு. முன்னாடி போமா? சரி வாங்க. கத்தி எடுத்தாச்சு. வீசு 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 நல்லா நல்லா வீசு 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 நல்லா நல்லா வீசு. காத்தே பத்தலையே. அடி அடி அடிடா போடுறா. அடியே கேளு மிரட்டி விட்டாச்சுல. இந்த போர்டா இந்த போர்டு வேற போக மாட்டேங்குது. இந்த போர்டு போனாச்சும் நல்லா இருக்கும். ஈஃபில் டவர்ல ஏறுவோமா? நம்மகிட்ட 3 இது இருக்கா? 3 பாயிண்ட் இருக்கு. எதுக்கு போடலாம்? என் பேரு நானே தொட்டேன், அதுக்கு வருது. பிளாக் ஃப்ரூட்டுக்கு போடுவோமா? இப்போ வச்சிட்டேன் பாரு. பிளாக் ஃப்ரூட்டா எது போடலாம்? ஸ்குவாட் இருக்கு, கன் இருக்கு. கன்னே நம்மகிட்ட இல்லையே. கன்னு எங்க போய் வாங்குறது? அது யாராவது தெரிஞ்சா இந்த ரோப்ளாக்ஸ்ல பிளாக் ஃப்ரூட் விளையாடுறவங்க யாராவது இருந்தா கன்னு எங்க போய் வாங்குறதுன்னு போடுங்க. கன்னுன்னு கொடுத்துருக்காங்க, எங்க வாங்கணும்னு எனக்கு தெரியாது. அதான் கேட்குறேன். பிளாக் ஃப்ரூட்டுக்கு 2 போட்டாச்சு. ஸ்குவாடுக்கு போடுவோமா? ஸ்குவாடுக்கு 1 போடும். 1 போட்டாச்சு. அது எதுக்குன்னு தேவையில்லாம சொல்றா. 1னே போடுவோம் வா. அது பாட்டுக்கு 1னே இருந்துச்சு. நம்ம தான் நம்பர் 1ங்கிற மாதிரி. காமெடி பீஸ் 1. சரி ஓடு ஓடு. செவுத்துல போய் முட்டிடாத. மேலே ஏறுறா. பாரு உருண்டு உருண்டு ஏறுறோமா? அதான் எனக்கு இந்த கேம்லேயே காமெடி ஆகுனது இது மட்டுமே. அதுக்கடுத்து இதில் மேலே ஏறுங்க. அங்கிட்டு அங்கிட்டு ஒரு ஓட்டை. இப்போ பாருங்களேன், அது புதுசு பார்ப்போம். பார்த்தீங்களா? இந்த வீடு மேலே ஏறும். வீடு மேலே ஏறியாச்சு. அந்த சைடு கட்டி மேலே போ மேலே போ. இது மேலே முடியல இவனால. இங்கேருந்து அந்த டவருக்கு ஜம்ப் பண்ணுறான். உன்னத்தாண்டா பைக்கா. என்ன எப்படி வந்துட்டோம்? வீசிட்டு ஜம்ப் பண்ணியாச்சு. போடுங்க. மரத்தில் வரணும் பைய மாரி. இப்போ இந்த மேலே ஏற முடியல. இந்த கருப்பு பழத்தை தடுக்குது. வெட்டினாலும் போக மாட்டேங்குதே. இது வேற இப்படி இருக்கும். நம்ம கீழே போயிடுவோம்டா. வாடா வாடா கீழே போ. அந்த பழம் எங்கிட்டு போகுது? கடைசியாக எங்கே முடியுதுன்னு தெரில. நம்ம லெவல் எத்தனை வேலையை பார்ப்போம். அட்ரா அட்ரா இவனை முடிச்சோம்னா நம்மளுக்கு போதும்டா. நம்ம அடுத்த லெவல் போயிடலாம். போடு 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 போடு. சூப்பர். 12வது லெவலில் 20% வந்துருச்சு. பார்த்தீங்களா குஷியில் என்னென்ன பண்ணுறேன். இப்போ கூட்டு சேர்த்து வச்சு அடிக்காமா? வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
சரியான பவர் இது. அடி அடி போடு 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 அடி அடி போடு 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 போடு. இன்னும் கொஞ்சம் தான்டா, ஜெயிச்சிடணும். இவன் நம்மளை குறைச்சி விட்டானோ அவ்வளோதான்டா. இவன் அதிகமாக அடிக்கிறான்டா, அவ்வளோதான்டா. சரி, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த வ்ளாக்ஸ்ல என்ன வீடியோ போடலாங்கிறதையும் சொல்லிடுங்க. இங்கே யாரு புதுசாக ஒளிஞ்சிட்டு நிற்கிறான்? ஸ்ட்ரெயிட்டாக அவங்கிட்ட போய் ஒரு வீசை போடுவோம். எனக்கு ஜான்மா சொல்கிறான், நம்மளுக்குலாம் ஆகாதுப்பா இது. ஓடு கண்ணு ஓடு, கடலுக்குள்ளே குதிக்க போகிற ஓடு. ஊய், நாங்கள்லாம் கத்தி வச்சுக்கிட்டே கடலில் சவாரி பண்ணுவோம். பார்த்தீங்கல்ல, இப்போ ஒரு ஜம்பை போடுறா. ஓடி விழுந்துட்டேன். மலையேறு ஜம்ப். அவ்வளோதான். என்னன்னு தெரியல கைஸ், இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் ஏன்டா போக விட மாட்டேங்கிறாங்க? எங்களுக்கு கை கால்லாம் வலிக்காதா? கை கால்லாம் வலிச்சா ரெஸ்ட் எடுக்க ஒரு வீடு கொடுக்கக்கூடாதா? இந்த சைடு வழியா போனா ஏதோ போஸ்டர் ஒட்டி இருக்கே, வாண்டடா. யாரு? இங்க ஒரு வெள்ளை மண்டையா, அங்க ஒரு கருப்பு மண்டையா. என்னையா இது புதுசா இருக்கு. நேம் போர்டில் பார்த்தா ஒருத்தன் பேர் இருக்கு, நடுவில் உள்ள என் பேர் மட்டும், மற்ற 2 பேரும் இல்லை. இப்போ எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்து கிடைக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். சரி, என்னதான் பண்றது பார்ப்போம். சரி, அப்புறமா வீடியோ பார்க்குறோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. எதுங்களா, சூரியன் வர போறார். ஏறா குத்திட்டா. சரியான கோல்டு பிடிச்சிருக்கேங்க. கேட்டீங்களா, இந்த கோட்டை சவரே சுத்திட்டு வந்துடுவேன் நான். சுத்தி மீன் கேட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் நான் பண்றது சரியான காமெடின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நான் சரியான காமெடி பண்ணியிருக்கேன்ல, அது இதுதான். இந்த வீடியோவில் தான் சரியான காமெடி பண்ணியிருக்கேன். ஒரு ரைட் எடு, ஸ்ட்ரைட்டாக போ, ஓடு, ஸ்பீடு பத்தலை. வந்தாச்சு. குதிரா கீரை. பார்த்தீங்களா, மெயின் கேட்டையே வந்துட்டேன். தந்தாருக்கு பாருங்க. எஸ், வால் சண்டைக்கு போகிறோம் பாருங்க. ஒரு அடியில் பறந்துட்டேன் பார்த்தீங்களா, அது நம்ம ஸ்பெஷாலிட்டி. ஆனால் பார்க்கறதுக்குள்ளே வந்து சட்டுன்னு ஒரு அடி. உட்காந்து அடிக்கிறான் கைஸ் இவன். பார்த்தீங்களா, நின்ன இடத்துல முடிச்சிட்டேன். பா, பயங்கரமான ஆளாக இருக்கான். கேட்டீங்களா, 3 ஏங்க அவன் திரும்ப வந்துட்டான். ஆஃப் மூன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஆஃப் இல்லை, முக்காவாசி காணோம், காவாசி தான் இருக்கு. ஏய், அம்மாவே கீழே வெளியே விட்டான். ஆனால் நீங்கள் நான் அங்கிட்டு வர முடியுமா? அங்கிட்டு வர முடியல. நான் இங்கிட்டு போனால் இங்கிட்டு வரான், அங்கிட்டு போனால் இங்கிட்டு வரான். அவன் ஏறிப்போம். வேணாம், அங்கிட்டு போய் விழுந்துக்கு என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். அங்கேயே நிற்கிறான் கைஸ். நாமளே போய் அவன் அடிப்போமா? அந்த ஆள்தான். போடு, அடி 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 அடி. இன்னும் ஒன்று தான். கீழே விழுந்துட்டான், கீழே எடுத்துட்டான். இப்போ ஒருத்தன் எவனையாவது அடிக்கணுமே. இந்த இவனைத்தான். போடு போடு போடு, போடு, அடி அடி அடி. இன்னைக்கு விட மாட்டேன்டா, எவனையும் விட மாட்டேன். எனக்கு லெவல் ஏறி ஆடும், அதுக்காக உங்களை கொடுத்துதான் ஆகணும். போடு, இவனையும் முடிச்சாச்சு.
போட்டுருவோம் ஸ்குவாடுக்கு. அவனாத்த சரி பவர் அடிக்கும் எல்லாரையும். அடி வெளியே தூங்குறோம் இன்னைக்கு. ஓடுறா இப்படிதான் துள்ளி குதிச்சு ஓடுறோம். நான் இதையே பார்த்தேனே, புதையல் பட்டியா இந்த இருக்கு பாருங்க. 341 ரூபா கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இதெல்லாம் ஒரு காசா? அப்புறம் எப்படி 1000 ரூபாய்க்கு போட்டு வாங்கணும்? சில சமயம் 3000 ரூபா சொல்றாங்க. ஏங்க இவ்வளோதான் கொடுக்குறீங்க? எங்களுக்கு பட்ஜெட் சரியா வரமாட்டேங்குதே. இப்போ பாருங்களே, இதுல 2வது காமெடி இது. சோத்துல போய் ஒட்டிக்கிட்டு இதுதான் நான் பண்ண காமெடி. நல்லா இருக்குல்ல காமெடி? மேலே ஏறுறேன், இது 3வது காமெடி. சோத்து மேலே இது பயிர் போட்டிருக்காங்க, அதில் ஏறாம நடுவில் வீடு ஏறுறேங்கிற பேருந்து முட்டிக்கிட்டேன். இந்த இங்கே இது 4வது. எங்கிட்ட ஏற சொன்னா எங்கிட்ட ஏறி நிற்கிறான்னு பாருங்க. கரெக்டா போடா, கடுப்பேத்தாதடா. உருண்டு போறேன் நான். திரும்ப ஒரு உருண்டுட்டேன். இங்கே ஒன்று கீழே வந்துடாரா. கீழே வந்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. கீழே திரும்பி போக வேண்டியது. மேலே ஏற முடியாதுப்பா. ஏற சொன்னா சரிக்கிட்டு கீழே போகுது. உண்மையில இதெல்லாம் நம்மளால முடியாது. நம்ம வெளியே போயிடணும். இன்னைக்கு ஏட்ட காணோம். இந்த இருக்கு. வாங்க பாடி மேல துவங்குவோம் இன்னைக்கு. பாடு ஜம்ப் பண்ணி ஒரு அடி எல்லாம் ஒரு அடி. அவனுக்கு கீழே போயிட்டான். கீழே வருவானா? இங்கே நின்றுட்டு இருக்கான் பாருங்க. ஜம்ப் பண்ணி போவோமா இந்த வாட்டி? திரும்ப கீழே தள்ளி விட்டான். கீழே வந்துட்டான் இந்த வாட்டி. எது வைக்கலாம் தான் போட அவனுக்கு முடிஞ்சியா? இப்போ இவனை அடி போடு அடி. தரமா உழுகுதுல. ஆனால் நம்மளுக்கும் தரமா உழுகுதே. 5வது லெவல்காரன் 12வது லெவல்காரனும் வெளுத்து வாங்குறான்ப்பா. இன்னொருத்தனையும் முடிச்சாச்சு. பார்த்தீங்களா என் மூஞ்ச? நல்லா இருக்குல்ல? இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குல்ல? அதான் ஜூம் பண்ணி காமிச்சேன். திரும்ப வந்துட்டான். அடிப்போம் போடு. தேவையில்லாம் நம்ம வச்சுக்கணும். போடு. எனக்கு இங்கே சோட கொடுக்குதா நீ அங்கே அடிக்க? போடு அடி. இன்னைக்கு ஒரு விக்கெட். சரியான நாக் அவுட். நாங்கள் என்ன கிரிக்கெட் கமெண்ட்ரியாக இருக்கிறோம். நாங்களே மாற்றி பேசிட்டு இருக்கோம். திரும்ப வந்துட்டான். சரி விடு பாவம். கத்தி பார்த்தீங்களா? லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி. அவனையும் அடிக்க போகிறான் பாருங்க. ஈதான் வீண் வம்பு. வம்புல சிக்கிட்டே சப்பு ஆக்கிட்டே அடிச்சு நொறுக்கிட்டே போட்டு தாக்கிட்டே போடு. லா 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 விசில் போடு. லா 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 விசில் போடு. இந்த டேஷ் எதுனா இந்த அந்த இது இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் மாதிரி அதில் நின்று காணும். நம்ம அங்கே போட் டீலர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட 3000 ரூபா இல்லை 1000 ரூபா கொடுத்து ஒரு போட்டை வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த போட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும்ல, அதுக்கு பிரிட்ஜுக்கு கொஞ்சம் காசு வைப்பாங்க. நாமெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஜம்ப் பண்ணி டேஷ் அடிச்சிடுவோம், பறந்துடுவோம் நாங்கள்லாம்.
ஃபர்ஸ்ட் லெவல்ல வாங்கினேன் அந்த கப்பலை எரிச்சிட்டாங்க. யாருங்க புதையல் புதையல் பண்டே 282 ரூபா. இங்கே இருக்கான்னு பார்க்க வந்தேன், இல்லை. இங்கே இருக்கு, போடு 306 ரூபா. சூப்பர், பிக் அமௌண்ட்ப்பா. இப்போ நம்ம வச்சிருக்க ரூபாய் 4147 ரூபா. பார்த்தீங்களா எவ்வளோ ரூபா வச்சிருக்கோம். இதுக்கு ஏதாவது போட் வாங்கலாம், வாங்கிட்டு எப்படி ஐலாண்டுக்கு போகிறது? 12 லெவல்காரனு பட்டு நடிச்சிருவானே, 100 லெவல்காரன் அங்கே இருப்பான். இவங்கெல்லாம் 5 லெவல் தானே, அங்கே 100 லெவல்காரங்க இருப்பாங்க, அடி வெளுத்து வாங்குவாங்க. அதனால தான் நம்ம 101வது லெவல் முடிச்சுட்டு தான் அங்கே போகணும். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். அண்ணே எவ்வளோ நாள் ஆகும்? பாட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு 3 லெவல் ஏற்றுற மாதிரி அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்னும் நிறையா பாட்டு வரும். நீங்கள் வந்து எனக்கு இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு இந்த பாட்டு அதிகமாக வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா 3 பேர் ஒரே நேரத்தில் அடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் அடிச்சு ஆளுக்கு 44 ரூபா. பார்த்தீங்களா அடி இடி மாதிரி விழுதுல. முடிச்சிட்டேன். இன்னும் நான் யாரு நினைச்சீங்க? ஏதோ பச்சை கலர்ல இருக்கேன்னு பார்க்க வந்தா அதுக்குள்ள காணாம போயிடுச்சு guys. எல்லாரையும் கூட்டு வச்சு அடிப்போமா? நல்லா இருக்கு இந்த கேமு. இந்த பச்சை கலர் புல்ல ஏறது மெத்து மெத்துன்னு இருக்கு. இன்னும் ரொம்ப நேரம் இந்த வீடியோ போகும். ஏன்னா இது வந்து இன்னொரு லெவலையும் சேர்த்து ஏற்றிருக்கேன்ல, அதனால இது கொஞ்சம் லேட் ஆகுது இந்த வீடியோ. யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படின்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஊடால அப்பப்போ காமெடி அது மாதிரி. இப்போ பாருங்க ஒரு ரைட், இப்போ பாருங்க ஸ்ட்ரைட். நான் என்ன வழிகாட்டுறது கூகுள் மேப்பா? வந்துட்டீங்க. என்னங்க யாரையும் காணோம்? இப்போதான் வராங்க பாருங்க. இப்போ கடுப்புல ஒருத்தனை போய் அடிக்க போறேன். பாத்தீங்களா இந்த யூஸோட பவரை? சரியான அடி அடிச்சிருந்து. ஆனா அவன் மாதிரி பட்டிருக்காது. யூஸ் கொடுத்து பாத்தீங்களா புயல் வேகம் சைடுலாம் வரும். அது சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா இன்னொரு யூஸை போட்டு பக்கத்துல போய் சரி அடி அடிச்சாச்சு. சக்குரா நல்ல வேலை முடிச்சிட்டேன் அவனை. ப்ளஸ் வாடா. எதுவும் போடவும் இல்லைங்க. நான் என்னது ஸ்குவாடுக்கு கொஞ்சம் லெவல் ஏற்றோன்ட்டு தொட்டேன். காசு கேட்குறாங்க அதுக்கு. வந்து நம்ம ஏதாவது பிக்சர்ஸ் ஏதாவது பார்ப்போன்னு பார்த்தா ஷாப்ஸில் போய் நம்மளுக்கு காசு கேட்டு தான் எல்லாத்தையும் கேட்குறாங்க. நம்மளுக்குன்னு பார்த்து
நம்ம ஸ்குவாட பின்னாடி முதுகில் வச்சுட்டு வேற ஏதாவது பண்ணுவோன்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். கையெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு கேர்வுட லைன் மாதிரி பார்த்தீங்களா, கையை வச்சு குத்துறது எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்களா. இந்த வியூவில் உங்களுக்கு ஒருத்தனை அடிச்சு காமிக்கணும். நான் தாங்க ஒருத்தன் இருக்காங்க பாருங்க, அடி எப்படி இருக்கு, போடு போடு, சரியான அடியா அவளுக்கு அவனுக்கு முடிச்சாச்சு. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணலான்னு நினைக்கிறேன், ரொம்ப பண்ணிட்டேன். இதை வச்சு ஒரு அடி அடிப்போமா? இப்போ அவனுக்கும் எனக்கும் சண்டை, அடி வெளுத்து வாங்க பாருங்க. போடு, ஆடி ஆடி ஓடும். இதை வந்து ஸ்வாட் எப்படி வச்சு அடிக்கணும்னா, கையில் ஸ்வாடை எடுத்த பிறகு ஸ்க்ரீனை டேப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒர்க் பண்ண வைக்கலாம் கைஸ். அதோட சேர்த்து கைக்கும் அப்படிதான் பார்த்தீங்களா. போடு வேலத்து வாங்குறேன் பார்த்தீங்களா. இவனையும் முடிச்சிட்டாச்சு, 2 பேரையும் தூரத்து லெவலில் வச்சு முடிச்சாச்சு. 39 ரூபா கொடுத்துருவாங்க. இவனையும் அடிக்கணுமா, தேவையில்லாம நான் பொழுத்துட்டேனே. இவனை முடிச்சு ஜூம் அவுட் பண்ணிடணும். ஜூம் அவுட்டா ஜூம் பண்ணா ஜூம் பண்ணான், என்னாச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு, படம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஒன்றாகவா வேணாம், இதுவே கரெக்டாக தான் இருக்கு. அப்புறம் சரிப்பட்டு வராது பார்த்தீங்களா. இதுக்கு யூஸ் கொடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா, சரியான அடி அடிச்சேன்ல. சைடு ஓடி வந்து குத்துது. இப்போ ஒரு யூஸ் கொடுத்து பாருங்க அடிக்க வரியா. யூஸ் ரெடியாகு. யூஸ் வேஸ்டா போச்சே, அதனால செவுத்துல குத்துறேன் பார்த்தீங்களா. அதான் இதில் ஹைலைட்டு. கிட்ட போய் யூஸ் கொடுறா, கவனிக்க மாட்டானா அவன். பார்த்தீங்களா, இங்கே தூக்கி எறிஞ்சிட்டேன். 2 குத்திக்கு சுருண்டிட்டான் பாவம், சின்ன பையன் சார் அவன். பாயிண்ட் கிடச்சிருக்கா, எத்தனை 3? எதுக்கு போடலாம், ஸ்குவாடுனா இதுக்கு மட்டும்தான் ஏறும். 1 போட்டிருக்கு, மேலே உள்ளதுக்கு 1 போட்டேன், இதுக்கு 2 போட்டிருக்கேன். இதுக்கு 2 போட போகிறேன், அதாவது ஸ்குவாடுக்கு 2 போட்டு ஃபஸ்ட்டு 1 இருக்குல்ல அதுக்கு 1 போட்டுடலான் இருக்கேன். அதே போல் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நெட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்க இழுத்து விட்டேன். ஸ்குவாடா நீங்கள் போட்டு வெளுத்து வாங்குறான். சரி, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கான ஆல்ல போட்டுருங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, பின்னாடி போய் நின்று வம்பிழுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். வாடடி அவனுக்கு சில்லா போயிட்டான். வெறியா இருக்கேன் நானே. It's coming frog in the farm. நம்மளுக்கு எப்பவும் கட்டானா தாங்க ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, அந்த ஸ்குவாட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது அடிக்கிறதும் கொஞ்சமாக அடிக்கும். இது நான் சரி ஸ்பீடாக சுற்றலாம். இங்கே குவைட் கொடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இப்படி அடித்தா எப்படி இங்கே இருந்து ஊடாத ஸ்டக் ஆகும். அதனால தாங்க
கைஸ் எனக்கு இந்த ஸ்குவாட் பிடிக்காது. அதுக்கு பதிலாக தான் கட்டான ஸ்குவாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்ல கொஞ்சம் தான் நடுமண்டல வெட்டுற மாதிரி தான் வரும். அதில் பார்த்தீங்களா புயல் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா சுற்றி, அதெல்லாம் எவ்வளோ இதுவாக இருக்கும். அதனால தான் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா இந்த டேஸை பவர் குறையிற வர விளாடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பவர் குறைச்சிட்டு எனர்ஜி, என்னோட எனர்ஜி தண்ணிக்குள்ளே விழுந்தாச்சு. குதிக்கிறதுக்கும் இந்த எனர்ஜி போகுமாங்க. நடக்கிறதுக்கு ஓடுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இந்த டேஸுக்கும் ஜம்புக்கு மட்டும்தான். பார்த்தீங்களா டேஷ்க்கு எவ்வளோ குறையுதுன்னு, டேஷ்க்கு மட்டும்தான் அவ்வளோ குறையும். சரி காய்ஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுருங்க. சுற்றி அடிக்க வருவாங்கன்னு பார்த்தா அங்கேயே நிற்கிறாங்க. அவங்க ஒரு குத்து குத்துவான் எல்லாரும். இவனை ஒரு குத்து, அவனே ஒரு குத்து குத்தால வாழை வச்சு அடிச்சிட்டேன். அடி போடு 3 பேரையும் அடிக்கணும் guys. பார்த்தீங்களா இந்த அதுக்காகத்தான் அந்த யூஸ் ஸ்ட்ரகிள் ஆன டயத்தில் 2 பேரும் கீழே வந்துட்டாங்க guys. அதோட 2 பேரும் காலி guys. ஒருத்தன் தான் guys முடிச்சாச்சு guys. இங்கே இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பிளேஸில் நின்றுட்டான். வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். போடுறா அட்ரா. இன்னைக்கு அவ்வளோதான், சூப்பு மாதிரி குடிச்சாச்சு அவனை. எங்களை திரும்ப அம்பிடுப்போமா? திரும்ப ஒரு அடி. அந்த அடிக்கான் ஓடி போடுது. கடைக்குள்ள வச்சுட்டாங்க. நாம பாட்டு வீசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுவாங்க கைஸ், அவங்க மேலே பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களும் தப்பிக்கலாம். அங்கே இருங்க 2 பேரும் மல்லாக படுத்துட்டாங்க. போடு முடிச்சாச்சு 3 பேரையும். 42 ரூபா ஆளுக்கு. அவனை இன்னும் காணோம் பாருங்க கைஸ். இப்போதான் வரேன். திரும்ப கூப்பிடுவோமா? ஆனம்ப சாமி, நம்மளால முடியாது. புதையல் பேட்டி 261 ரூபா, 522 ரூபா மொத்தமாக வந்துருச்சு. இப்போ 438 ரூபா மொத்தமாக வந்துருச்சு. 3 பேரும் இவங்கள கூப்பிடுவோமா? ஒரு அடியை போடுறா. போடு. நாலு பேரையும் கூப்பிடுவோம். அங்கே ஒருத்தன் காணல. பாருங்க guys, சில பேர் அங்கங்கே நின்னுக்குறாங்க. ஒரு கோட்டை தாண்டி வராம எதுக்குன்னு தெரியல. இந்த வாட்டி 3 பேர் வருவாங்க. வந்துட்டாங்க guys 3 பேர். ஆட போட்டு ஏத்திங்களா எப்படி அடிக்க வேண்டியதா இருக்குன்னு. உட்காந்து நானும் அடிச்சு பார்க்குறேன். பா கஷ்டப்பட்டு கேட்டிங்களா எப்படி நம்ம ஸ்டைலு. அடி முடிச்சாச்சு guys. இவனை பயந்தே போயிட்டேன். இவனை பார்த்துலாம் பயப்படணுமா அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. என்ன கடைசியாக அடிச்சு முடிச்சோன்னா என் பக்கத்தில் நிற்கணும் போல. இந்த மேட்ச்
சாரி பயமா போச்சு கைஸ். 13வது லெவல் வந்துட்டோம். சரி கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வாட்டி ரோப்ளாக்ஸ்ல என்ன போடலாங்கிறதையும் சொல்லிடுங்க. என்ன பண்ணலாம் அதுக்கடுத்து போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கைஸ். திரும்ப இருட்ட போகுது கைஸ். இப்போதான் வெடிஞ்சிச்சு, அதுக்குள்ளேயும் இருட்ட போகுது. ஒரு லெவலத்தை முடிச்சிடுங்க. இதுக்கே இப்படினா அடுத்து எப்படி இருக்கும் பாருங்க. இருட்டா போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன் அந்த 2 செடிக்கு நடுவில் போய் பத்திரமா ஒளிஞ்சிக்குது. அப்படியே குறுகிட்டே போகுது பார்த்தீங்களா. சுற்றி இருட்டாக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இதே இந்த சன்னோட முக்கியமான பிக்சரே. சரி கைஸ், ஒரே இடத்துல எதுக்கு நின்றுக்கிட்டு வாங்க சும்மா வீசி பார்ப்போம். காற்றுலே வீசி வீசி பழகுவோம். காற்றை வெட்டுவோம் நாமெல்லாம். இங்கே திரும்ப புதையல் வெட்டி 328 ரூபா இருந்துச்சு கைஸ். அந்த கதவு கிட்ட இருக்கா. லக்குடா இருக்குடா. கேம் முடிக்கலாம் பார்த்த நேரம் பார்த்து இருக்கு. மொத்தம் 289 ரூபா இங்க இருக்கு. 6027 ரூபா சரி 6207 ரூபா மொத்தம் இருக்கு கைஸ். நம்மளுக்கு இன்னைக்கு லக்கு தான். 6207 ரூபா மொத்தம் இங்க இருக்கு நம்ம கிட்ட. போட்டுலாம் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். வருது வருது விலகு விலகு வெங்கை வெளியே வருது. இது ஸ்குவாடு, இது நம்ம கை. ஸ்குவாடு கை, ஸ்குவாடு கை. சரி கைஸ், நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் 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 பாய். நான் உங்கள் கிட்ஸ் கேமர் vlog 24. என்ன கைஸ், கடைசி முடிக்கலாம்னு நினைச்ச நேரத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். போட்டு முடிச்சிடும். நான் வந்துட்டேன். முடிச்சாச்சு முடிச்சாச்சு. இன்னும் இது ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முடிச்சாச்சு, அவ்வளோதான். அவனை முடிச்சிட்டோமா? அவன் வந்து நிற்கிறாடா. ஓடுறா. நல்ல வேலை கைஸ், தப்பிச்சேன் கைஸ். திரும்ப போய் மாட்டினா முடிச்சு விட்றா. கடைக்குள்ள வந்து அடிக்கிறான் கைஸ். கடைக்குள்ள போனா வரமாட்டான்னு நினைச்சேன் கைஸ். விழுந்து கிடக்கான் கைஸ். போடு. சரி கைஸ், அடுத்த பார்ட்ல பார்ப்போம். பாய். இப்போதைக்கு நாம என்ன பண்றது? செட்டிங்ஸ்னா ஒன்றும் தெரியாது. சவுண்டை லைட்டாக குறைச்சி ஆன் பண்ணுவோம். குறைச்சி ஆன் பண்ணிடலான்ட்டு ஹோம் கொடுப்போம்.